உலகெங்கும் வாழும் எங்கள் தமிழ் உறவுகளுக்கு முல்லை தமிழ்க்கூடம் சார்பாக நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய அரசியல் சூழல் மிகவும் பரபரப்பாக சென்று கொண்டிருக்கிறது. ஏற்கனவே கடந்த முறை நாம் சொல்லியிருந்தது போல் அமித்ஷாவின் பிடியில் அல்லது பிஜேபியின் பிடியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிக்கிவிட்டார்கள் என்பதை நாம் தெளிவாக சொல்லியிருந்தோம். அதாவது எம்ஜிஆர் அவர்கள் ஒரு உயரிய நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கட்சியை, மிகவும் பாடுபட்டு வளர்த்த அந்த இயக்கத்தை, அது பின்னாளில் திருமதி ஜெயலலிதா அம்மையார் அவர்களால் வளர்க்கப்பட்டு துணிச்சலோடும் தைரியத்தோடும் ஒரு ஆளுமை வாய்ந்த இந்த தலைவர்களால் இந்த நாட்டை, இந்த மாநிலத்தை ஆளும் பொறுப்பில் இருந்த இந்த கட்சி இன்று ஒரு வட இந்திய, சொல்லப்போனால் அந்த சேட்டு, அடகு கடை சேட்டு என்று சொல்வார்கள், அதுபோன்று ஒரு அடகு கடை, வட்டிக்கடை சேட்டிடம் அடகு வைத்தது போன்று இந்த அமித்ஷாவிடம் அல்லது இந்த பிஜேபி சங்கிகளிடம் இந்த அதிமுக கட்சியை, இவ்வளவு பெரிய பெரிய ஆளுமைகள் தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்து வளர்ந்த கட்சியை இன்று அடகு வைத்து விட்டார் இந்த எடப்பாடி பழனிசாமி. எந்த விதமான முன் அறிவிப்பும் இல்லாமல், சொல்லப்போனால் முன் யோசனையும் இல்லாமல், தன்னுடைய ஒரே சுயநலத்திற்காக தன்னுடைய சொத்தை பாதுகாக்க வேண்டும், இந்த வருமான வரி சோதனை மற்றும் அமலாக்கத்துறை சோதனைகள் இப்போ கடந்த மாதம் சிக்கிக்கொண்ட நம்முடைய 600 கோடி 700 கோடி சொத்தை நாம் மீட்க வேண்டும், அதுபோக இந்த கட்சியை நாம் இந்த மார்வாடி சேட்டிடம் அடகு வைப்பதன் மூலம் கிடைக்கும் வருமானத்தை பார்த்து இந்த நபர், இந்த செல்லாக்காசான எடப்பாடி பழனிசாமி, எந்த விதமான ஒரு ஆளுமை தன்மையும் இல்லாத, துணிச்சல் இல்லாத, தெம்பு இல்லாத, கூனி குறுகி காலில் விழுந்து பாம்பு போல் வளைந்து நெளிந்து சென்று சசிகலா அம்மையாருடன் பெற்ற பதவியால் இன்று முதலமைச்சராக வந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்று இந்த கட்சியை அதிமுக தொண்டர்களின் விருப்பத்திற்கு மாறாக, ஒவ்வொரு நிர்வாகிகளின் விருப்பத்திற்கு மாறாக, மாநில பொறுப்பில் இருக்கும் நிர்வாகிகளின் விருப்பத்திற்கு மாறாக ஒரு சிலரின் துணையோடு இந்த அடகு கடையில் இந்த பிஜேபி என்ற ஒரு ஆர்எஸ்எஸ் என்கிற ராட்சச, ஒரு கொடிய விஷம் கொண்ட நாகப்பாம்பின் மடியில் தவழும் குழந்தையான இந்த பிஜேபி கட்சியோடு இந்த கட்சியை கிட்டத்தட்ட இணைத்தது போன்று செய்து அடகு வைத்து தமிழர்களின் மானத்தை கப்பலேற்றி கொண்டிருக்கிறார் இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அனைத்து நிர்வாகிகளும் வருந்துகிறார்கள். அதிமுகவின் கடைநிலை தொண்டன் முதற்கொண்டு இவருடைய செயலால் மிகவும் மன வருத்தத்தோடு இன்று காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்படி சென்ற பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பாக அந்த தேர்தலில் வேட்பாளராக நிற்பதற்கு கூட யாரும் விரும்பாத ஒரு சூழல் நிலவியதோ, அதே போன்ற ஒரு சூழல் தான் இன்று எந்த ஒரு தொகுதியிலும் நிற்பதற்கு கூட துணிச்சல் வராத ஒரு சூழல் தான் இன்று அதிமுக தொண்டர்கள் மத்தியில் நிலவி கொண்டிருக்கிறது. அதிமுக நிர்வாகிகள் மிகவும் வருத்தத்தோடு இருக்கிறார்கள். எடப்பாடி அவர்களும், வேலுமணி அவர்களும், முனுசாமி அவர்களும், உதயகுமார் அவர்களும் இணைந்து ரகசியமாக பேசி திட்டமிட்டு இந்த கட்சியை பிஜேபி என்ற ஒரு ராட்சச கருணாகத்திடம் ஒப்படைத்து விட்டதாக அந்த அதிமுக தொண்டர்களே மிகவும் மன வருத்தத்தோடு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சென்ற பாராளுமன்ற தேர்தலில் அதிமுகவின் முக்கிய புள்ளிகள் எல்லாம் முழங்கினார்கள். அதிமுக நம்ம எடப்பாடி பழனிசாமி கூட மேடையில் பேசும்போதெல்லாம் இந்த பாராளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல, வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலிலும் பிஜேபியுடன் ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது, உறுதியாக சொல்கிறேன் என்று அவர் உரிமைய காட்சிகளை எல்லாம் நாம் இன்றும் வேதனையோடு சிரித்துக்கொண்டே பார்த்து கொண்டிருக்கிறோம். எந்த விதமான தலைமைக்கு உரிய எந்த தகுதியும் இல்லாத இந்த எடப்பாடி இன்று கட்சியை இப்படி குழி தோண்டி புதைத்து விட்டதன் மூலம் கட்சியின் வளர்ச்சியையும், அந்த இரண்டு மாபெரும் ஆளுமைகள் திரு எம்ஜிஆர் அவர்கள், திருமதி செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள், இவர்களெல்லாம் கொண்டு வந்த அந்த மிகப்பெரிய ஒரு இயக்கத்தை படுகொலியில் தள்ளி நாசமாக்கி விட்டார் கிட்டத்தட்ட. ஏனென்றால் இப்பொழுது இந்த ஒரு வருடத்திற்கு முன்பாக இந்த எடப்பாடிக்கு என்ன அவசியம் வந்தது? இதுவரை நீங்கள் எத்தனையோ தேர்தல்களில் இந்த கூட்டணி சமாச்சாரங்களை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்த கூட்டணி எல்லாம் எப்பொழுது முடிவுக்கு வரும்? கிட்டத்தட்ட 2 மாதங்கள் இருக்கும் பொழுது தான் இந்த கூட்டணி ஒரு வடிவத்திற்கு வரும். அதற்கு பிறகுதான் அந்த தொண்டர்களுடைய ஒரு உற்சாகமான ஒரு சூழலுக்கு மத்தியில் அந்த தினம் ஒரு எதிர்பார்ப்பு, எப்படி கூட்டணி வைக்கலாம், ஒருவேளை இந்த அதிமுகவின் எதிரி திமுகவாக இருக்கும் பட்சத்தில் கூட
திமுகவை நாம் வீழ்த்த வேண்டுமே, எப்படி நமக்கு வாய்ப்பு வரும் என்று ஒரு தினம் ஒரு எதிர்பார்ப்போடு அந்த கட்சி தொண்டன் இருந்தால் மட்டுமே அந்த கூட்டணியில் அவனுக்கு ஒரு ஆர்வம் வரும். அதற்கு அடுத்த அந்த தாம் எதிர்க்க போகும் கட்சிகளை எப்படி எதிர்க்கலாம், எப்படி நிற்கலாம், இந்த தேர்தலை எப்படி எதிர்கொள்ளலாம் என்று ஒவ்வொரு சாதாரண தொண்டனுக்கும், நிர்வாகிகளுக்கும், மாநில பொறுப்பில் உள்ளவர்களுக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும். அதை விட்டுவிட்டு குறுகிய, அதாவது குள்ளநரித்தனத்தோடு ஒரு சுயலாபத்திற்காக இந்த ஒரு வருடம் அடுத்த 2026 ஏப்ரலில் நடைபெறுகிற தேர்தலுக்கு இன்றே கட்சியை கொண்டு அமித்ஷாவிடம் அடகு வைத்துவிட்டு ஏதோ தான் ராஜதந்திரமாக திட்டமிட்டது போலவும் மெகா கூட்டணியை அமைத்து விட்டது போலவும் கூக்குரல் விடுத்துக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு பக்கத்தில் இருந்து அவருக்கு மிக பலமான எதிர்ப்பு. நான் சென்ற காணொலியில் நான் சொல்லியிருந்தது போல அமித்ஷாவின் பிடியில், பிஜேபியின் பிடியில் அவர் சிக்கிக் கொண்டிருக்கிறார். ஒரு பக்கம் அமலாக்கத்துறையின் சோதனை, அங்கே பிடிப்பட்ட பல்லாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் மற்றும் பணங்கள், இன்னொரு பக்கம் அதிமுகவின் இரட்டை இலை சின்னம், இன்னொரு பக்கம் டிடிவி தினகரன், இன்னொரு பக்கம் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்று பல்வேறு இக்கட்டான சூழலில் இவர் வெளியேறுவதற்காக, முக்கியமாக தன் சொத்துக்களை பாதுகாப்பதற்காக, அமலாக்கத்துறையில் அந்த சோதனையில் மாட்டியிருக்கும் சொத்துக்களை மீட்க வேண்டும் என்று பல்வேறு நெருக்கடியில் பிஜேபி அவர் சங்கை நெரித்து, அவர் கையை முறுக்கி, இப்படிதான் சொல்ல வேண்டும் என்று அவரை வலுக்கட்டாயமாக இழுத்து கொண்டு சென்றிருக்கிறது. அந்த இழுப்புக்கெல்லாம் இவர் இணங்கி இந்த மிக பெரும் துரோகத்தை அதிமுக தொண்டர்களுக்கு செய்துவிட்டார். இந்த துரோகம் அதிமுக தொண்டர்களால் என்று மறக்க முடியாது. இன்று ஒவ்வொரு தொண்டனும் வருந்து கொண்டிருக்கிறான். ஏனென்றால் இன்று ஒவ்வொரு கட்சியிலும் பல்வேறு விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்று புதிதாக தமிழக வெற்றி கழகம், அடுத்ததாக ஒவ்வொரு கட்சியினரும் தனக்கு ஏற்ற ஒரு தோழமையை, ஒரு கூட்டணியை உருவாக்கி ஒரு சூழலில் இருக்கக்கூடிய சமயத்தில் இது போன்ற ஒரு அடிமுட்டாள்தனமான வேலையை இந்த எடப்பாடி பண்ணியதன் மூலம் இந்த கட்சியை மிகவும் படு பாதாளத்துக்கு தள்ளிவிட்டார். அது ஒரு பக்கம் இருந்தாலும் உண்மையான அதிமுக தொண்டர்கள் ஒன்றை மட்டும் நன்றாக சிந்திக்க வேண்டும். இந்த எடப்பாடி அவர்கள் இந்த அமித்ஷாவோடு, இந்த பிஜேபியோடு இப்படி கூட்டணி சேர்ந்தது ஒரு குறைந்தபட்சம் ஏதாவது செயல் திட்டம் இருக்கிறதா என்று அவரிடம் கேளுங்கள். ஏனென்றால் பல்வேறு விஷயங்களில் அதிமுக உண்மையிலேயே மத்திய அரசாங்கத்தின் கொள்கைகளுக்கு எதிராக இருக்கும் என்றால், அதாவது வக்ஃபு வாரிய விஷயங்கள், அதுபோக இந்த நம்ம தொகுதி சீரமைப்பு விஷயங்கள், நீட்டு தேர்வு விஷயங்கள், மும்மொழி கொள்கையை, நம்ம புதிய கல்விக் கொள்கை விஷயங்களில் எல்லாம் ஏதோ நாம் மத்திய அரசாங்கத்தை எதிர்க்கிறோம் என்று இவ்வளவு நாள் மார்த்தட்டி கொண்டிருந்தீர்களே, இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் இந்த அரசாங்கம் பிஜேபி உங்களிடம் ஒத்துக்கொண்டதா? நீங்கள் செய்து விடுங்கள், இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக, உங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு சாதகமாக நாங்கள் செய்து தருகிறோம், எங்களிடம் கூட்டணி சேருங்கள் என்று சொன்னார்களா? குறைந்தபட்சம் ஏதாவது செயல் திட்டம், ஒரு ஒற்றுமையான செயல் திட்டம், இந்த நாட்டு மக்களுக்கு, இந்த தமிழக மக்களுக்கு உகந்த ஏதாவது செயல் திட்டம் நீங்கள் பேசினீர்களா? ரகசியமாக பேசினீர்களா, இல்லது வெளிப்படையாக பேசியிருக்கிறீர்களா என்ற உண்மையை, விளக்கத்தை நீங்கள் கண்டிப்பாக தர வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு கூட்டணியும் அந்த பொதுக்குழுவில் வைத்து உறுப்பினர்கள் கருத்தை கேட்டு உருவாகும், செயற்குழுவில் உள்ள உறுப்பினர்கள் கருத்தை கேட்டு உருவாகும். ஆனால் இங்கு எடப்பாடி பழனிசாமி, KP முனுசாமி, உதயகுமார், வேலுமணி இவர்கள் இது போன்ற 4 பேர் கூட்டணியில் தான், இந்த 4 பேர் இணைந்த சதி திட்டத்தில் தான் இந்த கூட்டணி உருவாகிறது. இந்த கூட்டணியை எந்த அதிமுக தொண்டனும் விரும்பவில்லை. ஜெயக்குமார் போன்ற முன்னாள் அமைச்சர்கள் கூட நேரடியாக பொதுமக்கள் முன்னிலையில், பத்திரிகையாளர் முன்னிலையில் பேசினாரே, நான் தோற்கக்கூடிய ஆளா என் தொகுதியில், என்னை தோற்கடித்தது காரணமே இந்த பிஜேபியோடு கூட்டு சேர்ந்தது என்று பேசினார் ஜெயக்குமார் அவர்களே. நீங்கள் எங்க உங்கள் முகத்தை கொண்டு வைக்கப் போகிறீர்கள் என்று சொல்லுங்கள். இப்படிதான் ஒவ்வொரு நிர்வாகியும் ஒவ்வொரு தொண்டனும் யோசித்துக் கொண்டிருக்கிறான். மிகவும் மோசமான ஒரு அடிமைத்தனம் கொண்ட இந்த ஆளுமை இல்லாத இந்த பழனிசாமியால் இந்த அதிமுக படுபாதாளத்திற்கு செல்ல போகிறது என்பதுதான் உண்மை என்பதை சொல்லி, இந்த நிலை மாற வேண்டும் என்றால் ஒவ்வொரு அதிமுக தொண்டனும் உண்மையிலே யோசிக்க வேண்டும். உண்மையிலே நாம் அந்த தேர்தலில் இந்த பிஜேபியோட கூட்டணி இல்லாத ஒரு அமைப்பை நாம் உருவாக்க வேண்டும் என்று ஒவ்வொரு அதிமுக தொண்டர்களும் யோசிப்பீர்கள் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.